வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திடீரென்று பன்னீர்செல்வம் வீட்டில் சந்திப்புகளை ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகு நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தும், அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்பதற்கேற்ப தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைய வேண்டும். இது தென் மாவட்ட நிர்வாகிகளது கோரிக்கை மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவின் 2.5 கோடி தொண்டர்களது முடிவுகளும் இதுவாகத்தான் இருக்கிறது. உட்கட்சிக்குள் சண்டைகள் போட்டு அது ஆளும் கட்சியான திமுகவிற்கு சாதகமான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி முடிவெடுத்துவிட வேண்டும். அதுதான் கட்சிக்கும் நல்லது. வருங்கால எதிர்கால அதிமுகவின் இளைஞர்களுக்கும் அது உத்வேகத்தை கொடுக்கும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது, செயல்பாடுகள் மட்டும்தான் எங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறதே தவிர மற்றபடி அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட கோபமோ வன்மமோ கிடையாது என்பதற்கேற்பதான் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூறி வருகிறார்கள். ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிமுகவில் ஓபிஎஸும் எடப்பாடியும் ஒன்றாக இருந்தார்கள். தோல்வி அடைந்ததற்கு பிறகு நீங்க தான் காரணம் என்று வேறுபட்டு அதிமுகவில் இருந்து விலக்கி கட்சியிலிருந்தும் நீக்கி அவசர பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை பொதுச்செயலாளராக வைத்ததுதான் இங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. 4 நபர்கள் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக கட்சியவே சீரோவாக்கிவிட்டார்கள் என்றும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்து வருகிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகள் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். இது 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் வகையில் தான் நாங்கள் பேசி வருகிறோம் என்றும் அவர்கள் கூறி இன்று மாலை பன்னீர்செல்வம் வீட்டில் சந்தித்த பிறகு அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு எடப்பாடி மறுப்பு தெரிவிக்கும் விதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்றும் நிர்வாகிகள் கூறியிருப்பது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.